தமிழக அரசுதான் முடிவு செய்யும் என நீதிபதி கூறியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் நினைவாக நினைவிடம் அமைக்க விரும்பினால் அரசை அணுகி உரிய அனுமதி பெற வேண்டும் என நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அரசு மரியாதை கோரி தமிழக அரசிடம் மனுதாரர் விண்ணப்பிக்கலாம் என நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு மரியாதை கோரி தமிழக அரசிடம் மனுதாரர் விண்ணப்பிக்கலாம் என நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இணைகிறார். செந்தில்குட்டி, வணக்கம். இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. நேற்று முன்தினம் பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உடலை அவருடைய அலுவலகத்தில் பெரம்பூரில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி கோரியும், அதே போல அந்த பகுதியில் மணிமண்டபம் அமைப்பதற்கு அனுமதி கோரியும் சென்னை மாநகராட்சி மனு அளித்து அந்த மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்கொடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது அவசர வழக்காக நீதிபதி பவானி சுப்ராயன் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு காலையிலிருந்து அவர்கள் தெரிவித்த அந்த இடங்கள் அனைத்துமே குடியிருப்பு பகுதிகளாக இருப்பதால் அங்கு அடக்கம் செய்ய அனுமதிக்க இயலாது என்பதை அரசு தரப்பிலும் நீதிபதியும் அந்த சட்டத்தை மீறி நாம் இதில் முடிவெடுக்க முடியாது என்பதையும் தெரிவித்திருந்தார்கள். 2 முறை நிலம் வேறு வேறு நிலங்களை மனுதாரர் தரப்பில் காண்பிக்கப்பட்டது. அந்த இடங்கள் அனைத்துமே அடக்கம் செய்வதற்கு ஏதுவான இடமாக இல்லை என்பதை அரசு தரப்பும் நீதிபதியுமே தெரிவித்திருந்தார்கள். இதனால் மாற்று இடம் குறித்து அடையாளம் கண்டு அந்த இடம் குறித்து விவரத்தை தெரிவிக்க முடியும். முதலில் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது 2.25 மணி அளவில் நீதிபதி பவானி சுப்ராயன் அவர்கள் மீண்டும் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு வழக்கை விசாரித்தார். அப்போது மனுதாரர் தரப்பில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகில் இருக்கக்கூடிய பொத்தூர் என்ற ஊரில் 1 ஏக்கர் நிலம் தங்களுடைய நிலம் இருப்பதாகவும் அந்த இடத்தில் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு மேலும் மணிமண்டபம் கட்டுவதற்கும் 1 ஏக்கர் நிலத்தில் தீர்மானம் அந்த பகுதியில் உள்ள கிராம பஞ்சாயத்து தீர்மானம் நிறைவேற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு அதனுடைய நகல்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தற்போது நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த இடத்தில் திருவள்ளூரில் அந்த இடத்தில் உடலை அடக்கம் செய்து கொள்ளலாம் என்பதை நீதிபதி ஒரு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். அதே போல அந்த பகுதிக்கு உடலை அடக்கம் செய்வதற்கு எடுத்து செல்லும் பொழுது உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதே போல மனுதாரர்கள் தரப்பில் வரக்கூடிய இறுதி உருவத்தில் கலந்து கொள்பவர்கள் எந்த ஒரு அசம்பாவிதத்திலும் ஈடுபடக்கூடாது என்பதையும் நீதிபதி ஒரு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். மேலும் அந்த இடத்தை இது போன்று மணிமண்டபம் அமைப்பதற்கும் உடலை அடக்கம் செய்வதற்கும் நிலத்தை வகை மாற்றம் செய்வதற்கு ஒரு உத்தரவையும் நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். மேலும் மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படாமல் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்ய அரசு தரப்பு ஏற்கனவே அறிவுறுத்தியதாக இந்த வழக்கின் போது தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். இதற்கிடையே அரசு மரியாதை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மனுதாரர்கள் தரப்பில் வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதி இது தொடர்பாக எந்த முடிவும் தான் எடுக்க முடியாது, இது அரசு எடுக்கக்கூடிய முடிவு. எனவே மனுதாரர் இது போன்ற ஒரு கோரிக்கை இருந்தால் அதை அரசுக்கு விண்ணப்பித்து அவர்கள் அனுமதி அளிக்கப்படும் பட்சத்தில் அந்த அரசு மரியாதை கிடைக்கும். எனவே அரசிடம்தான் அந்த முடிவு இருக்கிறது என்பதை நீதிபதி தெரிவித்தார்கள். இதையடுத்து அது தொடர்பாக வேற எந்த உத்தரவும் அதில் பிறப்பிக்கவில்லை. இறுதியாக இந்த உடலை அடக்கம் செய்வதற்கு திருவள்ளூர் பொத்தூரில் இடத்திற்கு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.
அடக்கத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அடக்கத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் நினைவாக நினைவிடம் அமைக்க விரும்பினால் அரசை அணுகி உரிய அனுமதி பெற வேண்டும் என நீதிபதி கூறியிருக்கிறார். அரசு மரியாதை கோரி தமிழக அரசிடம் மனுதாரர் விண்ணப்பிக்கலாம் என நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். உரிய அறிவுறுத்தலை வழங்கி வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். அடக்கத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடக்கத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மரியாதை கோரி உரிய அறிவுறுத்தலை வழங்கி வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். அடக்கத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அடக்கத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.